Hello friends, இது ஆக்டோ அண்ட் இதோட வெப்சைட் ஃபார் மோர் ப்ரோக்ராமிங் டுட்டோரியல்ஸ் அண்ட் இது கமெண்ட் பாக்ஸ் டுட்டோரியல் பார்ட் 2. அண்ட் என்னோட லாஸ்ட் வீடியோவில் வந்து நான் வந்து இமெயில் ஐடி இது வரைக்கும் க்ரியேட் பண்ணியிருந்தேன். அண்ட் இப்போ வந்து நம்ம வந்து நேமுக்கும் மெசேஜ் பாக்ஸுக்கும் நம்ம வந்து க்ரியேட் பண்ணலாம். ஜஸ்ட் இதை வந்து நான் என்னோடய நெக்ஸ்ட் லைன் கொண்டு போயிடுறேன். அண்ட் இந்த இடத்துல என்னுடைய இமெயில் ஐடி டெக்ஸ்ட் பாக்ஸுக்கு பக்கத்துலேயே நான் வந்து ஒரு ஸ்பை வேலிடேஷன் டெக்ஸ்ட் ஃபீல்டை இன்சர்ட் பண்ணுறேன். அதாவது என்னுடைய ஃபார்ம் டேக்கில் என்னுடைய ஸ்பை வேலிடேஷன் டெக்ஸ்ட் ஃபீல்டு அண்ட் இதுக்கு நேம் வந்து நான் வந்து நேம் ஐடி வந்து நேம்னு கொடுக்குறேன், லேபிள் வந்து நேம்னு கொடுக்குறேன். பட் ஆனால் கேபிட்டல் எண்ணில். நீங்கள் இதில் என்ன வேணால் கொடுத்துக்கலாம். ஜஸ்ட் நான் ஓகே கிளிக் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வேலிடேஷனும் சேர்த்து எனக்கு டெக்ஸ்ட் பாக்ஸில் எம்பில்டாக வந்துருக்குது. ஸோ இது வந்து ட்ரீம் வியரில் இருக்க ஒரு பவர்ஃபுல் டூல். நம்ம எல்லாத்தையுமே ட்ரீம் வியரை க்ரியேட் பண்ணி கொடுத்துரும். அண்ட் இது கீழே வந்தீங்கன்னா இதோட ப்ராப்பர்ட்டி பேனல் இருக்குது. ஸோ இந்த உங்களுடைய ப்ராப்பர்ட்டி பேனலில் நீங்கள் இதில் வந்து நீங்கள் குறிப்பிட்டு ஏதாவது ஒன்றத்தை சூஸ் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஏன்னா இது நம்ம ஜஸ்ட் இந்த டெக்ஸ்ட் பாக்ஸை தான் வேலிடேட் பண்ண போகிறோம். அதனால் இதுக்குள்ளே என்ன இன்ஃபர்மேஷன் இருக்குன்றது நமக்கு எந்த பேர் இருக்குன்றது அவசியம் கிடையாது. ஜஸ்ட் நம்ம வந்து யூசர் நேம் என்ன வேணா இருக்கலாம். அண்ட் பட் இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் எம்டியாக இருக்கக்கூடாது. ஸோ அதுக்கு தான் இந்த வேலிடேஷன் இருக்குது ஆல்ரெடி. அண்ட் மேக் ஷுவர் இது ரெக்வர்ட் ஃபீல்டு வந்து கிளிக் ஆகிருக்கா அப்படின்றத பார்த்துக்கணும். அண்ட் என்னோடய கோட் வீக் போகிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா வேல்யூஸ் ரெக்வயர்ட் அப்படின்னு இருக்கு. ஸோ இன்கேஸ் என்னுடைய நேம் டெக்ஸ்ட் பாக்ஸை நான் எம்டியாக விட்டுட்டு சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணேன்னா எனக்கு எரர் மெசேஜ் வந்து வேல்யூ இஸ் ரெக்வயர்ட் அப்படின்னு வரும். நான் வந்து இதை கொஞ்சம் மீனிங்ஃபுல்லாக மாற்றுறேன். ஜஸ்ட் நான் வந்து நேம் இஸ் ரெக்வயர்ட் அப்படின்னு நம்ம போட்டுடலாம். ஸோ இப்போ என்னோடய ஃபைலில் போய் நான் வந்து சேவ் பண்ணுறேன் இதை. அண்ட் என்னுடைய ப்ரௌசருக்கு போயிட்டு நான் வந்து என்னுடைய யூஆர்எல் கொடுக்குறேன். ஜஸ்ட் லோக்கலோஸ்ட் ஸ்லாஷ் என்னுடைய கமெண்ட் பாக்ஸ் அப்படின்ற ஃபோல்டருக்குள்ளே கமெண்ட் பாக்ஸ் .php அப்படின்ற ஃபைல் இருக்குது. ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இமெயில் ஐடி நேம் அப்படின்னு 2 டெக்ஸ்ட் பாக்ஸ் க்ரியேட் ஆகிருக்கும். ஜஸ்ட் நான் இப்போது சப்மிட் கொடுக்குறேன் வேல்யூ என்டர் பண்ணாமலே. ஸோ பார்த்தீங்கன்னா இன்வேல்யூட் இமெயில் ஐடி அண்ட் நேம் இஸ் ரெக்வயர்ட் அப்படின்னு வருது. ஜஸ்ட் நம்ம இப்போ ஏதாவது .com. ஸோ இது வந்து ஒரு வேலிட் இமெயில் ஐடி ஃபார்மேட் @gmail.com அப்படின்னு. அண்ட் நேம் சுஜேஷ். ஸோ இப்போ நான் சப்மிட் அப்படின்னு கொடுத்த உடனே எனக்கு வந்து அது போஸ்ட் பேக் ஆகிடுச்சு சக்ஸஸ்ஃபுல்லாக. ஸோ இது எதை மீன் பண்ணுதுன்னா என்னுடைய டெக்ஸ்ட் பாக்ஸ்குள்ளே நான் டைப் பண்ண வேல்யூஸ் வந்து வேலிடான இன்ஃபர்மேஷன் அப்படின்றத குறிக்குது. ஸோ இப்போ வந்து நான் மெசேஜ் பாக்ஸ் ஒன்று ஆட் பண்ணணும். ஸோ என்னோடய டிசைனர் வியூவில் போயிட்டு நான் வந்து ஜஸ்ட் நான் இந்த இடத்துல என்னுடைய நேம் டெக்ஸ்ட் பாக்ஸுக்கு பக்கத்தில் கிளிக் பண்ணிவிட்டு என்டர் ப்ரெஸ் பண்ணுறேன். அண்ட் இந்த இடத்துல வந்துட்டு நான் வந்து என்னுடைய ஃபார்ம் டேக்கில் போயிட்டு என்னுடைய ஸ்பை வேலிடேஷன் டெக்ஸ்ட் ஃபீல்டுக்கு பக்கத்தில் வேலிடேஷன் டெக்ஸ்ட் ஏரியா அப்படின்னு ஒன்று இருக்குது. அதை கிளிக் பண்ணுறேன். ஆட்டோமேட்டிக்காக எனக்கு இந்த ஐடி ஓப்பன் ஆகும். ஸோ இதுக்கு வந்து நான் மெசேஜ் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். அண்ட் லேபிளில் வந்து கேபிட்டல் M மெசேஜ் அண்ட் ஓகே பண்ணிடுறேன். எனக்கு ஆட்டோமேட்டிக்காக என்னுடைய வேலிடேஷன் ஃபிக்ஸ்டாக வந்துடும். அண்ட் எனக்கு மெசேஜ் பாக்ஸ் வந்து இங்கே வருது. ஸோ எனக்கு வந்து இது மேலே வரணும். ஸோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம அதை வந்து கிளியர் பண்ணலாம். அண்ட் மேக் ஷுவர் எனக்கு ரெக்கார்ட் ஃபீல்டு கிளிக் ஆகிருக்கு அப்படின்றத பார்த்துக்கோங்க. அண்ட் இப்போ வந்து நான் ஃபைலில் போய் சேவ் பண்ணிவிட்டு என்னுடைய ப்ரௌசர் நான் ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். அண்ட் இப்போ இங்கே வந்து என்னால் வந்து மெசேஜ் வந்து டைப் பண்ண முடியும். அண்ட் இங்கே என்னுடைய இமெயில் ஐடி அண்ட் இங்கே நேம். ஓகே, ஜஸ்ட் நான் இப்போது இது மட்டும் இல்லாமல் இருந்ததுன்னா நம்ம சப்மிட் கொடுத்தனா நமக்கு வந்து வேல்யூ இஸ் ரெக்வயர்ட் அப்படின்னு காமிக்குது. ஜஸ்ட் நம்ம வந்து மெசேஜ் இஸ் ரெக்வயர்ட் அப்படின்னு நமக்கு கொடுக்கலாம். இப்போது ஜஸ்ட் என்னுடைய கமெண்ட் பாக்ஸை நான் கிளிக் பண்ணிவிட்டு கோட் சோர்ஸ்க்கு போயிடுறேன். அங்கே போயிட்டு இங்கே வேல்யூ ரெக்வயர்ட் அப்படின்னு இருக்குது. ஸோ இதை வந்து மெசேஜ் இஸ் ரெக்வயர்ட் அப்படின்னு மாற்றிடலாம். இப்போ என்னுடைய ஃபைலில் போய் நான் சேவ் பண்ணுறேன். அண்ட் என்னுடைய கமெண்ட் பாக்ஸை நான் ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். அண்ட் இப்போ என்னோடய சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணுறேன். நான் மெசேஜ் இஸ் ரெக்வயர்ட் அப்படின்னு நமக்கு டிஸ்பிளே ஆகுது. பட் இங்கே இன்னொரு நமக்கு ஒரு விஷயம் இருக்குது. மெசேஜ்ன்றது கீழே வருது. எனக்கு மெசேஜ்ன்றது மேலே வரணும் அப்படின்னு ஒரு குட் லுக்காக கொடுக்கணும் அப்படின்றத பார்க்கலாம். ஜஸ்ட் என்னோடய அடோப் ட்ரீம் வியூக்கு போயிட்டு என்னோடய டிசைனர் வியூக்கு போகிறேன். அண்ட் எனக்கு இந்த மெசேஜ் பாக்ஸ் டாப்பில் வரணும். அந்த மெசேஜ் பாக்ஸை நான் கிளிக் பண்ணிவிட்டு என்னோடய கோட் சோர்ஸ்க்கு போகிறேன். நான்
பார்த்தீங்கன்னா என்னோடய மவுஸ் க்ரௌசர் கரெக்டாக அந்த மெசேஜ் அப்படின்ற வேர்டில் வந்து கரெக்டாக வந்து ஐடென்டிஃபை ஆகி நிற்கும். அண்ட் அது பக்கத்தில் நான் ஒரு பிஆர் டேக் ஆட் பண்ணுறேன். பிஆர் டேக் இது வந்து நெக்ஸ்ட் லைன் பேசிக் HTML. ஃபைலில் போய் சேவ் கொடுக்குறேன். அண்ட் இப்போ என்னோடய கமெண்ட் பாக்ஸை நான் ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். ஜஸ்ட் ரிசன். ஸோ பார்த்தீங்கன்னா இமெயில் ஐடி, நேம், மெசேஜ் இங்கே இருக்குது. அண்ட் அது கீழே நமக்கு மெசேஜ் பாக்ஸ் இருக்குது. ஓகே. அண்ட் இப்போ நான் சப்மிட் கொடுத்தேன்னா எனக்கு வந்து எரர் மெசேஜ் காமிக்கும். ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம வேலிடேஷன் எல்லாமே முடிஞ்சிருச்சு. வேலிடேஷன்ஸ் கண்ட்ரோல்ஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு. அண்ட் இப்போ வந்து நம்ம வந்து என்னோடய மவுஸ் க்ரௌசரை அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ்க்கு மேலே கொண்டு போனோன்னா எனக்கு வந்து அந்த ஒரு லேபிள் கிரியேட் ஆகி இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் எதுக்கான டெக்ஸ்ட் பாக்ஸ் அப்படின்றத காமிக்கணும். ஸோ அதை வந்து என்னோடய நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து சொல்கிறேன். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸோ இந்த வீடியோ பிடிச்சதுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் ஆன் யூடியூப்.